சென்செக்ஸ் 77,054.94 0 PTS 0 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.75 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பவர் கிரிட் 1.90 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,052.05 விழுக்காடு ஆக உள்ளது. 0 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. அமைச்சரவை 10 பைசா.27 லட்சம் கோடி செமிகண்டக்டர் திட்டம் 2.0க்கு ஒப்புதல். மத்திய அமைச்சரவை இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0க்கு 10 பைசா.27 லட்சம் கோடி அனுமதித்தது. இந்த நடவடிக்கை இந்தியாவை உலகளாவிய சிப் உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கம் கொண்டது. சென்செக்ஸ் 77,054 இல் முடிந்தது. நிஃப்டி 24,052 இல் நிறைவு. சென்செக்ஸ் 77,054.94 புள்ளிகளிலும் நிஃப்டி 50 24,052.05 புள்ளிகளிலும் கடந்த அமர்வில் முடிந்தன. கடந்த 6 வாரங்களில் இரு குறியீடுகளும் முறையே சுமார் 3.2 விழுக்காடு மற்றும் 2.6 விழுக்காடு உயர்ந்துள்ளன. தங்கம் வீழ்ச்சி. கச்சா எண்ணெய் உயர்வு. வெள்ளி 1.5 விழுக்காடு சரிவு. தங்கம் கடந்த அமர்வில் ட்ராய் அவுன்ஸ் $4,056.30 இல் 0.12 விழுக்காடு சரிந்து முடிந்தது. வெள்ளி ட்ராய் அவுன்ஸ் $57.87 இல் 1.53 விழுக்காடு வீழ்ச்சியடைந்தது. கச்சா எண்ணெய் பீப்பாய் $80.14 இல் 1.01 விழுக்காடு உயர்ந்து முடிந்தது. தீ விபத்து கோரிக்கைகளால் ICICI லோம்பார்ட் லாபம் 46 விழுக்காடு சரிவு. ICICI லோம்பார்டின் நிகர லாபம் ஜூன் காலாண்டில் 46 விழுக்காடு சரிந்து 403 பைசா கோடியாக குறைந்தது. எனினும் HDFC லைஃப் மற்றும் ICICI புரூடென்ஷியல் லைஃப் நல்ல லாப வளர்ச்சியை பதிவு செய்தன. SBI ஃபண்ட்ஸ் IPO 2ஆம் நாளில் 2.77 மடங்கு சந்தா. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் IPO 2ஆம் நாளில் 2.77 மடங்கு சந்தா செலுத்தப்பட்டது. SBI பங்கு கடந்த அமர்வில் 10 பைசா. 0.30.10 இல் 1.45 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. ஹோர்முஸ் ஆற்றல் அபாயம் குறைக்க இந்தியா UAE துறைமுகங்களை நாடுகிறது. இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஹோர்முஸ் நீரிணை இடர்களை தவிர்க்க UAE துறைமுகங்கள் வழியாக எரிசக்தி சரக்குகளை அனுப்புகின்றன. கச்சா எண்ணெய் கடந்த அமர்வில் பீப்பாய் $80.14 இல் முடிந்தது. ஓப்போ மறுகட்டமைப்பால் OnePlus அமெரிக்கா, ஐரோப்பாவிலிருந்து விலகல். தாய் நிறுவனம் ஒப்போ உலகளாவிய மறுகட்டமைப்பு மேற்கொள்வதால் OnePlus அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளை விட்டு வெளியேறும் என தெரிவிக்கப்படுகிறது. இது மேற்கு சந்தைகளிலிருந்து சீன ஸ்மார்ட்போன் பிராண்டின் மூலோபாய பின்வாங்கலை குறிக்கிறது. இந்தியா கீழ் நடுத்தர வருமான நாடாகவே தொடர்கிறது. வியட்நாம் உயர்வு. உலக வங்கியின் சமீபத்திய வகைப்பாட்டில் இந்தியா கீழ் நடுத்தர வருமான குழுவிலேயே தொடர்கிறது. வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் உயர்வு பெற்றன. ரூபாய் கடந்த அமர்வில் அமெரிக்க டாலருக்கு 96.25 இல் 0.19 விழுக்காடு சரிவுடன் முடிந்தது. FD வட்டி விகிதங்கள். 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,056.30 0.12 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,25,513 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.12 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,061.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.87 1.53 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,791 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.53 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.77 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $80.14 1.01 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.01 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $79.34 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $$96.25.19 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 19 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $90.43 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள். முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $3,106 ரூபாய். பெங்களூரு $944.50 $3,021 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் $3,191 ரூபாய்.
ஆந்திர பிரதேசம் 966 ரூபாய் 50 பைசா, 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.